சொல்லுங்க. வெல்கம் டு மை சேனல் தேவசனா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்ப்பப்பை வாயில் கேன்சர், அதாவது செர்வைக்கல் கேன்சர், அதை பற்றின விழிப்புணர்வு வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி பெண்களுக்கு விழிப்புணர்வே இல்லை. இந்த கர்ப்பப்பை வாயில் கேன்சர் நிறைய பேருக்கு வருது. அதை பற்றி விழிப்புணர்வு இல்லை, வெளியில் சொல்ல மாட்டுறாங்க, கூச்சப்படுறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இன்றைக்கி கர்ப்பப்பை வாயில் கேன்சர் நிறைய பேருக்கு வருது. அது எப்படி வருது, அது அறிகுறிகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது 30 வயசுலேருந்து 45 வயசுக்கு உள்ளே இருக்கிற பெண்களுக்கு இது நிறைய வருது. அதாவது அப்நார்மல் ப்ளீடிங், அதாவது ரத்தப்போக்கு அதிகமாக பீரியட்ஸ் தவிர மற்ற நேரங்களில் ரத்தப்போக்கு அதிகமாக இருந்தாவோ, அல்லது வெள்ளைப்படுறது, வெஜினல் டிஸ்சார்ஜுன்னு ஒயிட் டிஸ்சார்ஜு, அது இப்போ நிறையா பட்டுக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு நாளைக்கு 4-5 பேட் வைக்கிற மாதிரிலாம் நிறைய போகும். அந்த சமயத்தில் துர்நாற்றம் அடிக்கும். அந்த மாதிரி நாற்றம் அடித்தாவோ பெண்கள் யாருமே கூச்சப்பட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதே கிடையாது, மருத்துவரை பார்க்குறது கிடையாது. அந்த மாதிரி நிறைய கேசஸ் நான் பார்த்துருக்கேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய கேசஸ் வருது. ஒரு நாள் ஒரு அம்மா வந்தாங்க. அவங்களுக்கு ப்ளீடிங்னு சொல்லிட்டு நிறைய மெடிக்கல் ஸ்டோரில் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. கடைசியாக இங்கே செக் பண்ணப்போ அவங்களுக்கு கேன்சர் லாஸ்ட் ஸ்டேஜில் வந்தாங்க. அவங்க ரொம்ப அழுதாங்க. அன்றைக்கி ரொம்ப அதை பார்க்க கஷ்டமாக இருந்தது. இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நிறைய இருக்குது பார்த்தது. நீங்களும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி அப்நார்மல் ப்ளீடிங், அதாவது மென்ஸ்ட்ரல் பீரியடுக்கு முன்னாடியோ பின்னாடியோ நடுவுலையோ அதிகமான ரத்தப்போக்கு இருந்தாவோ, அல்லது இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் சாதாரணமாக இல்லாமல் பீரியட்ஸ்க்கு முன்னாடி எல்லாருக்குமே வெள்ளைப்படும். ஆனால் அது பீரியட்ஸ் மாதிரி பேட் வைக்கிற அளவுக்கு இருந்தாலோ, அது துர்நாற்றம் அடைஞ்சாவோ நீங்கள் உடனே மருத்துவரை நாடணும். அது இல்லாமல் திருமணமான பெண்கள் உடலுறவுக்கு பின்னாடி அவங்களுக்கு அடிவயிறு வலிச்சாவோ, அல்லது இரத்த கசிவு, ஆஃப்டர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் ப்ளீடிங் இருந்தாவோ, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வெயிட் லாஸ் இருந்தாவோ, அதுக்கப்புறம் கால் இந்த அந்த இடுப்பு, அதை பெல்விஸ் பக்கம் ரொம்ப பெயின் இருக்கும், கால் வலி இருக்கும், பேக் பெயின் இருக்கும். இந்த சிம்டம்ஸ்லாம் அறிகுறிகள்லாம் இருந்ததுன்னா அது கர்ப்பப்பை வாய் கேன்சராக கூட இருக்கலாம். நீங்கள் அருகில் உள்ள மருத்துவரை கன்சல்ட் பண்ணி, இப்போல்லாம் அரசு மருத்துவமனைகளில் நிறைய அதுக்கு உண்டான டெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது பேப்ஸ்மியர்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் சத டெஸ்ட்டு, கால்போஸ்கோப்பின்னு சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட்லாம் பண்ணுறாங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க. அதாவது அரசு மருத்துவமனையில் இப்போ என்சிடின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் 2 செவிலியர்கள் 8 to 4 டியூட்டியில் இருக்கிறாங்க. அங்கே இந்த மாதிரி கேசஸ் நீங்கள் போயிட்டு அங்கே பதிவு பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களை பரிசோதனை பண்ணிக்கலாம். அதாவது இந்த மாதிரி பிபி சுகருக்கு மட்டும் இல்லாமல் பிரஸ்ட் கேன்சர், இந்த மாதிரி கர்ப்பப்பை வாய் கேன்சர், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பரிசோதனை பண்ணுறாங்க. பரிசோதனை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சந்தேகத்துக்கு உரியதுன்னா அவங்களே டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க மருத்துவரை வச்சு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போல்லாம் கர்ப்பப்பை கேன்சர் நிறைய வருது. ஏர்லியர் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டோம்னா அது குழந்தைங்க இருந்துட்டாங்க அவங்களுக்கு அப்படின்னா கர்ப்பப்பை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் வெளியில் சொல்ல கூச்சப்பட்டுக்கிட்டு இந்த ஒயிட் டிஸ்சார்ஜு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்போ ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆனால் துர்நாற்றத்தோடையே வர்றாங்க. லாஸ்ட் ஸ்டேஜில் அந்த மாதிரி வர்றாங்க, நான் பார்க்குறேன். அந்த மாதிரி இல்லாமல் ஏர்லியராகவே நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லது, உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது. நீங்கள் பரிசோதனை பண்ணிக்கோங்க. செர்வைக்கல் கேன்சர் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இப்போல்லாம் வேக்சின் வந்திருக்கு. அது நிறைய பேருக்கு தெரியல. அதை யாரெல்லாம் போட்டுக்கலான்னா, 10 வயசுக்கு மேலே இருக்கிற பெண் குழந்தைகள், 15 வயசுக்குள்ளே 10 to 15 வயசுக்குள்ளே இருக்கிற பெண் குழந்தைகள் 2 வேக்சின் போட்டுக்கலாம். ஹெச்பிவி வேக்சின்னு பேர். 2 வேக்சின் போட்டுக்கலாம். 15 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிற பெண் குழந்தைகள் 3 வேக்சின் போட்டுக்கலாம். இது ஆனால் அரசு மருத்துவமனையில் கிடையாது, வெளியில் தான் கிடைக்குது. ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதையும் வாங்கி நீங்கள் எல்லா பெண் குழந்தைகளுக்கும் போட்டுக்கோங்க. இது செர்வைக்கல் கேன்சராக ஃப்யூச்சரில் வராமல் தடுக்கலாம் இதனால். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.